நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தது முந்தி இந்த பிஷப் மெனார் பிஷப் அந்த அவரை மட்டும் இல்லை இந்த குருமார்கள் எல்லாம் வந்துட்டு உங்களுடைய பிரச்சனம் கதைக்கிறது. அந்த நேரத்திலே நான் சொன்னது, நான் ஒரு நாள் இந்த இடத்துக்கு வந்து உங்களுடைய பிரச்சனை கதைக்க வேணும்னு சொல்லி தான் இங்கே வந்தது. நீங்கள் எல்லோருக்கும் தெரிய மாதிரி அதிமேக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறது. அதுதான் உங்களுடைய சொந்த காணி உங்களுக்கு கொடுக்க வேணும்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி இருக்க வேண்டும், செக்யூரிட்டி இருக்க வேண்டும், மக்களுடைய காணி கொடுக்க வேண்டும். அப்போ இந்த காலை இன்னைக்கு காலை அந்த கச்சேரி யாழ்ப்பாணத்தில் கச்சேரியிலே அலுவலகத்திலே ஒரு கலந்துரையாடல் நடத்தது. அதில் டிஎன்ஏ தலைவர்கள் கௌரவ உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுத்தது. அதுதான் எல்லாம் பகுதிக்கு அந்த மாவட்டத்துக்கு வந்து உங்களோட எல்லாம் அந்த விவரம் எடுக்க வேணும் சொல்லி அதுக்கு பிற்பாடு அந்த விவரம் கொடுத்து ஜனாதிபதி அவர்களுக்கு கொடுத்துட்டு ஒரு தீர்வு எடுக்கிற சொல்லி இப்போ நீங்களோட பிரச்சனை அந்த எல்லாம் விவரம் நமக்கு கொடுக்குறது. நாளைக்கு கொழும்புக்கு போகிறது. அந்த நேரத்தில் கட்டாயமாக ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் அங்கே போயிட்டு அதுக்கு பதிலளிக்க வருவோம். கஷ்டப்பட வேண்டாம், இந்த அரசாங்கத்துக்கு உங்களுடைய காண வேண்டியது இல்லை. அந்த முந்தி காலத்தில் மாதிரி இராணுவருக்கு அவ்வளவு காண வேண்டியதில்லை. அப்போ நாங்கள் இந்த காலாம்பரை போனது அந்த இராணுவ தலைவர் சந்திப்பை அவங்க சொன்னது அவங்களெல்லாம் விருப்பம் இது கொடுக்க வேணும் சொல்லி அது ஒரு நல்ல நோக்கம். அது மட்டும் அந்த காலாம்பரை இருந்தது கலந்துரையாடலும் இராணுவரும் வந்து இருந்தது, அரசாங்க உத்தியோகரும் வந்து இருக்கிறது. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த இதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அது எடுக்க இயலும். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. 30 வருஷம் கடந்த காலத்திலே நடந்த எல்லாம் நம்மளுக்கு நன்றாக தெரியும், நீங்களுக்கும் நன்றாக தெரியும். அப்போ அந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு அபிவிருத்தி தான் கொண்டாட வேணும், உங்களுக்கு ஜீவனோபாயம் கொண்டாட வேணும், உங்களுக்கு அபிவிருத்தி வேலை அதிகரித்துக்காக மிகவும் ஊக்கம் செய்ய வேண்டும். அதனால் நான் அதுக்கு என்னுடைய ஊக்கம் என்னுடைய ஆர்வம் செய்யும் சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். பயணம் இங்கே வாரேன். அந்த நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஆராய்ச்சி செய்தி எடுத்து வருவேன்னு சொல்லி நான் சொல்கிறேன்.